தெரிஞ்சு விஜய் அங்கே நிற்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓட் ஸ்ட்ரக்சர் தான். அதிகமான ஓட்டு வந்து சிறுபான்மை சமூகமும், அதுக்கப்புறம் தலித் சமூகமாக இருக்கிறதுனால, அவரால் ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதிகபட்சமாக ஓட்டு வந்து டிவைட் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக அவர் ஸ்ப்ளிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் டைம் அவங்க 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்களா, திமுக வந்து 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. இவங்க 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ புதுசாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அது போக நிறைய சிறுபான்மை சமூகமாக இருக்கட்டும், அதே போல் தலித் சமூகமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஓட்டும் வந்து விஜய்க்கு விழுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் எமர்ஜிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய விஜய்க்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக சில விஷயங்கள் இருக்குன்னா, அவர் வந்து அவருடைய முகம்தான், அவருடைய செல்வாக்கு, மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதுதான். அதை வச்சு அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே வந்து அங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பூத் இருக்குல்ல, பூத் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக வந்து அங்கே பூத் ஏஜென்ட்டை ரொம்ப அதிகமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏடிஎம்கேவுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க.